யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவனை விரும்பாதவன் கூட அவன் உள்ளம் கலங்கி அழுது நிற்கணும். அது ஒன்று. இன்னொன்று, அவன் எதிரி கூட ஒரு நிமிடம் அவன் தொலைந்து போகணும். அவன் இல்லாத அந்த இருப்பு இருக்கு இல்லையா, ஒரு மனிதனோடு வாழ்ந்து மறைந்த அந்த இருப்பு இருக்குல்ல, அந்த வெற்றிடம் என்பது வாழுகின்ற மனிதர்களுக்கு எவ்வாறு தாக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அது. அப்படி யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறா, ஐயோ நம்ம அம்மாவை நல்லா பார்க்காம விட்டுட்டோமே, அப்பாவை நல்லாவும் பார்க்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற இழப்பு அவனுக்கு வயசாகிற போது அவனுக்கு தெரிய வரும். அப்படித்தான் ஒரு நல்ல தலைவனை நாம் போற்றாமல் விட்டுவிட்டோமே, பின்பற்றாமல் விட்டுவிட்டோமே அப்படிங்கிற இழப்பு மிகப்பெரிய மனிதர்களுக்கும் வரும் என்பதைத்தான் இன்றைய காணொளியில் நான் சொல்லுகிறேன். அதுதான் நானும் உட்பட. அதை நான் பல காணொளியில் சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லியிருக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய மரணம் அவருடைய அரசியல் எதிரிகளையும் அவருடைய அரசியலில் இருந்து அப்பாற்பட்ட, அதாவது எதிர்துருவ அரசியல் இருக்கும் இல்லையா, அவருடைய எதிரிகளும் இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன் தோழர்களே. கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் மறைந்த செய்தி கேட்டு உடனடியாக அன்று இரவோடு இரவாக வீட்டுக்கு போனார். அவரை உள்ள அனுமதிக்கலை, அது வேறு, அது இருக்கட்டும். ஆனாலும் அந்த கலக்கம் இருக்கு இல்லையா, அந்த செய்தி அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி தான் மாறி இருக்கு. அப்படி இலக்கிய உலகில் ஒரு மாபெரும் படைப்பாளனாக இன்றும் உயிரோடு இருக்கக்கூடிய கவிப்பேரரசு வைரமுத்து இதயம் நொறுங்கி மனசு கலங்கி அவர் எழுதிய கவிதைகள், அவர் இரங்கல் பால இருக்குது. அடுத்து அவர் ஒரு கட்டுரையில் சொல்கிறார். அதைத்தான் இந்த யூனிவர்ஸ் சேனலில் நான் ஒரு ஆவணப்படுத்துகிறேன். அதை என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பார். ஏன்னா அவர் தமிழ் மொழி பற்றின் காரணமாக. நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். 93 வரை அப்படித்தான் இருந்தோம். எம்ஜிஆருக்கு நேர்ந்த கெதி போல் எல்லோருக்கும் ஏற்படுகிறதோ இல்லை வளர்ந்து வருபவர்களுக்கு ஏற்படுகிறதோ என்ற நினைப்பில் தான் நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்போதே திமுக விட்டு பிரிஞ்சிட்டோம் நாங்கள்லாம். அதான் உண்மையிலே நடந்தது. அப்போ நான் எவ்வளோ பெரிய தாக்கத்தில் இருந்தேன், அது மாதிரி தானே அவங்களும் இருந்திருப்பாங்க. வைரமுத்து சொல்லுகிறார். வைரமுத்து பார்வையில் நான் அப்படியே அந்த வரியை நான் சொல்லுகிறேன். தேசிய விருது வாங்கிய பிறகு முதலமைச்சரான உங்களை சந்திக்காமல் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெறுகிறேன், அதனை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இது வைரமுத்து சொல்கிறார். யார்? கவிப்பேரரசு வைரமுத்து. வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு இப்போ வெளியிடுறார் இல்லையா, அதை எல்லாரும் மாவட்டந்தோறும் அவர் சுற்றுப்பயணம் செய்து அதை பரப்புரை செய்யக்கூடிய வேலையில் இப்போ இருக்கிறார். அவருடைய கவனத்திற்கும் இந்த காணொளி போகும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய வார்த்தையில் தேசிய விருது வாங்கிய பிறகு முதலமைச்சரான உங்களை சந்திக்காமல் கலைஞரை சந்தித்து வாழ்த்து பெறுகிறேன், அதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். எம்ஜிஆர் சொல்கிறார். இத்தனைக்கு பிறகும் எனக்கு 2வது முறையும் விருது தருகிறீர்கள். இத்தனைக்கு பிறகு நீ 2வது முறையும் விருது தருகிறீங்க. உங்கள் பெருந்தன்மை கண்டு நான் நெகிழ்ந்து போனேன். இதெல்லாம் எப்போ சொல்கிறாரு, அதை நான் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன் பாருங்க. எப்போ எழுதுகிறார், நான் உங்களை மதிக்கலை, நான் திருப்பி இருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் 2வது முறை நீங்கள் எனக்கு விருது தாரீங்க, நான் நெகிழ்ந்து போனேன். உங்கள் வெற்றியில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று உண்டு, அதுதான் நசிந்து போனவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது. ஏன் நான் கொஞ்சம் பார்த்து படித்துத்தான் இதை நான் சொல்லுகிறேன் தோழர். ஆவணங்கள் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட தவறி விட்டுறக்கூடாது. இன்னொருத்தரோட எழுத்து இல்லையா, அந்த கவிதைங்கிறத தாண்டி அது ஆவணம். அவர் நொந்து போய் சொல்கிறார், நான் உங்களை விட்டுட்டேனே சொல்கிறார். உங்கள் வெற்றியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று உண்டு, அதுதான் நசிந்து போனவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது. கவிஞர்களோட வரி எப்பயுமே உயிர் இருக்கும், வார்த்தையில் உயிர் இருக்கும். உங்கள் பாடல்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்த இரத்த தானம். உங்கள் பாடல்கள் இரத்த தானம். அப்படியே யாருக்கு? நசிந்து போனவர்களுக்கு இரத்த தானம்.
அதை விட இப்போ சொல்கிறார் பாருங்க, ஒரு பாடலின் பாடல் ஆசிரியர் காணாமல் போவது பாடலுக்கு வெற்றி ஆகாது என்ற போதிலும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பாடல் எழுதுகிறா, அந்த பாட்டோட பொருள் காணாமல் போயிடுது. இவர் தான் இன்னார் வைரமுத்து எழுதினார், புலமைப்பித்தன் எழுதினார், கவிஞர் முத்துலிங்கம் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் மறைஞ்சு பாடலாசிரியர் முகம் கரைந்து போய் நீங்கள் மட்டுமே முகம் காட்டுவது உங்கள் பாடலில் தான். ஆனால் இந்த பாட்டை யார் எழுதுனா? கண்ணதாசன் பாட்டியா? என்ன வரி பாரு, வைரமுத்து பாட்டியா? இது கவிஞர் முத்துலிங்கம் பாட்டியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா? அது உங்கள் பாடலில் தான் இது எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னு வர்றது. சின்ன பயலே சேதி கேளடா, எம்ஜிஆர் பாட்டு அப்படின்னு வருது இல்லையா? எந்த பாட்டு எடுத்தாலும் அப்படி சொல்கிறார். உங்களுக்காக படைக்கப்பட்ட பாடல்கள் என்னையும் படைத்திருக்கிறார். வைரமுத்து சொல்கிறார், உங்களுக்காக படைக்கப்பட்ட பாடல்கள் என்னையும் படைத்திருக்கின்றன. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் ஆடி காற்றில் ஆடும் அகல் விளக்கின் சுடராய் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆடிக்காற்றில் ஆடும் சுடர் விளக்கின் சுடராய் ஆடிக்கொண்டிருக்கிறது. நிகழ்வில் இருக்கும் எல்லா கதாநாயகர்களும் என் பாடலை உச்சரித்திருக்கிறார்கள். உங்கள் உதடுகளை தவிர. மரண சாசனத்தை போல் எழுதுகிறாப்ல. ஒரு கவிஞன் நொந்து எழுதுவதுங்கிறது ஒரு இனம் நொந்து எழுதுவதைப் போல. ஒரு கவிஞனின் கண்ணீர் என்பது ஒரு இனத்தின் கண்ணீர் என்பதைப் போல். அதுதான் காலத்தின் கல்வெட்டாய் இன்னும் 1000, 2000, 3000 ஆண்டுகள் யுக யுகமாய் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அது இதுதான் பெருமை சேர்க்கும். அடுத்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பாடல் எழுத ஆசைப்பட்டேன், ஆனால் எழுத முடிந்தது உங்களுக்கான இரங்கல் பாட்டுத்தான். உங்களுக்கு என்னால் முடிந்தவை உங்கள் இறுதி ஊர்வலமான காவிய தலைவனுக்கு கடைசி வரிகள் என்பது. அதை நான் தனியாக போடுறேன். காவிய தலைவனுக்கு கடைசி வரிகள் அப்படிங்கிறத நான் தனியாக போடுறேன். அந்த கவிதைங்கிறத அர்த்தம். உங்கள் ராமாவரம் தோட்டத்திற்கு முதலாக போனது உங்கள் அன்பு துணைவியாருக்கு ஆறுதல் சொல்லத்தான். ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்லட்டுமா? நேற்று நான் போகணும்னு இருந்தேன். இன்றைய தேதியிலிருந்து நேற்று நான் சென்னையில் இருந்தேன். ராமாவரம் தோட்டத்துக்கு போகணும் முயற்சி செய்தேன். எனக்கு நேரம் ஒத்துழைப்பு இல்லை. அது இன்னொரு நாள் போவேன். அதை ஒரு காணொலியாக நான் முழுமையாக பதிவு செய்வேன். இதை வைரமுத்து சொல்கிறார், கவியரசு சொல்கிறார். உங்களை பற்றி முதலாய் பேசியது உங்கள் இரங்கல் கூட்டத்தில் தான். அன்று சொன்ன இறுதி வரியே இன்றும் எனது இறுதி வரி. ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு எம்ஜிஆர். நீங்கள் 1000 வார்த்தைகள், 1000 சொற்கள், 1000 செய்திகள் நீங்கள் போற்றலாம். என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஒரு கவிஞர், ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு பாடல் அப்படிங்கிறது என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட உயிர்ப்பான வார்த்தை இருக்கு இல்லையா? உங்களை நான் சந்திக்கிறதே கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் 2 பேர் இருக்காங்கல்ல. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையார் 2 பேரும் ஒன்றாக சந்திக்காமல் இருந்தே அவர்கள் ஒருவர் மரணத்திற்கு பிறகு தான் உன்னை நான் பார்த்தேன் அப்படிங்கிறதா இலக்கிய வரி. ஆனால் உயிரோடு இருக்கிற போதே, ஒரு பாடலாசிரியர் இருக்கும் போதே தனக்கு ஆதரவு சக்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்குத்தான் விருது கொடுப்பார்கள் என்று வைரமுத்து அவர்கள் மீதே குற்றச்சாட்டு இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். தோழர் யுகபாரதி பேசுகிறத கூட நான் கேட்டு ஒரு கூட்டத்தில் பேசினார். அவர் விருதுகள் எப்படி வாங்குகிறார்கள் தெரியுமா? விருதுகள் எப்படி விற்கப்படுகிறது என்று தெரியுமா? அந்த விருதுகள் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து இந்த வெண்ணெய் போய் இன்னொரு இடத்துல போய் வாங்குவோம். விருதுகள், இந்த விருது என்பது சாதாரண விருதுகள் அல்ல, இது மக்களால் கொடுக்கப்படுவது என்று சோப்பு போட்டு புளி போட்டு விளக்குவாங்க. பொச்சரிப்பும் பொறாமையும் கவிஞர்களுக்கு நிறைய இருக்கும். ஆனால் மண்டியிடாத மானத்திற்கு சொந்தக்காரனாக வைரமுத்து அவர்கள் இருப்பதை நாம் இப்போ பார்ப்போம். பிறப்பு அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்களே வைரமுத்துக்கு
தேசிய விருது எப்படி கிடைச்சது? ஜெயலலிதா ஆட்சியில் வாங்கியிருக்கிறார். இப்போ நான் எதுக்கு இதை வக்காலத்து வாங்குறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. நீங்கள் இதை வைரமுத்துக்கு வக்காலத்து வாங்குறேன்னு. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நம்ம நிற்கணும். அதனால தான் அவரால் வளர்க்கப்பட்ட கண்ட நாயெல்லாம் சூரியனை பாற்று எச்சில் துப்புவதை போல் துப்புறது. நான் இங்கே எம்ஜிஆருக்கு அவர் எழுதின அந்த வரி இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். எம்ஜிஆரை விட இந்தியாவில் ஒருத்தன் புகழ்பெற்ற ஒருத்தர் இருக்கிறாரா முதலமைச்சராக? நீங்கள் நல்லா நினச்சிக்கணும். நேரு, காந்தியை விடுங்க, காந்திங்கிறது ஒரு லீடர், தேச தந்தை அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியார், தேச தந்தை, தந்தை பெரியார். இந்தியாவுக்கு நேரு, ஜவஹர்லால் நேரு எப்படி ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ் நேம் இருக்கும், அது மாதிரி தமிழ்நாட்டிற்கு பேரறிஞர் அண்ணா. இவங்க யாரும் நெருங்க முடியாத சந்திர சூரியர்கள் மாதிரி தான், அதுகள் மாதிரி. ஆனால் அதை விட்டுட்டு அடுத்த கட்ட தலைவர்களில் எம்ஜிஆரை போல் புகழ்பெற்ற தலைவரும் சாகும் வரை தோற்காமல் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வேற எங்கேயுமே கிடையாது. அதனால் அவரை சொல்கிறார். அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போதே கலைஞர் கருணாநிதி பக்கத்தில் நின்று கொண்டு அவருக்கு விருதை மறுக்க முடியாத சூழலில் இருந்தார்னா அப்போ எம்ஜிஆர் வெறுப்பு இல்லாமல் கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் தன்னை ஆதரிக்கிறவனுக்கும் தன் கட்சிக்காரனுக்கும் தனது சொற்களையும் செயல்களையும் நிறைவேற்றுவதற்கும் தான் விருது கொடுப்பார் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால், எம்ஜிஆர் முகத்தையே போய் பார்க்காத, எம்ஜிஆர் பக்கத்திலே இருந்து ஒரு போட்டா கூட எடுக்கக்கூடாத, புகைப்படம் எடுக்காத வைரமுத்து அவர்களுக்கு 2 விருது கொடுத்துருக்கிறாரு. இங்கே எழுத்து வென்றுகிறது. அதுதான் சொல்கிறேன். எழுத்து, கவிதை. அப்போ அவர் ரசிகனுங்கிறத விட திறமைசாலியை மதிக்கிறாருங்கிறதுக்கு இதை விட என்ன உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணும்? மனச்சாட்சி உள்ள யாரும் இதை மறுக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள். அவரே சொல்கிறார், 2 முறை நான் தேசிய விருது வாங்குகிறேன், ஆனால் நான் கலைஞரை போய் தான் சந்தித்து நான் வாழ்த்து பெறுகிறேன். கொடுத்த எம்ஜிஆர் பக்கம் நான் வரல, ஆனாலும் அடுத்த முறை எனக்கு விருது கொடுக்கிறீர்கள். அப்போ என்னடா இங்கே என்ன அரசியல் இருக்குது, என்ன பேசுது? நம்ம எல்லாத்தையும் கலந்து தான் பேசுகிறோம். இலக்கிய சொல்கிறோம். எம்ஜிஆர் ஒரு சார்பற்ற தலைவர். நீங்கள் மற்ற கட்சி மற்ற இதுகளில் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் மறைந்து எம்ஜிஆர் துவங்கிய அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுதே எம்ஜிஆர் 100 கொண்டாடினது யார் தெரியுமா? மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தான். அதிமுக ஆட்சி நல்லா கவனிச்சுக்கணும், வரலாறு விசித்திரமானது. அதிமுக ஆட்சி எம்ஜிஆரின் 100 கொண்டாடினது வைகோ அவர்கள். ஏன் கொண்டாடினார்? நான் இதை தனி காணொலியாக நான் போடுறேன். தனி காணொலியாக இதை நான் கண்டிப்பாக போடுகிறேன். அந்த அவமானத்திற்கு இன்றைய ஆளுங்கட்சியாக இருப்பவர், நான் தவறுகளாக சொல்கிறேன் தோழர்களே, இன்றைய ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க, எம்ஜிஆரோட புகழை மறைப்பதற்காக ஆள்களை தூண்டி விட்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயங்குகிற எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படலாம். அதுதான் உண்மை. அப்போ விருப்பு வெறுப்பற்ற தமிழர்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதனாக, மனிதனாக, ஒரு மாபெரும் தலைவராக, மக்கள் தலைவராக, புரட்சி தலைவராக, பொன்மனச் செம்மலாக போயிட்டே போகலாம். எம்ஜிஆர் இருந்திருக்காங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம் தோழர்களே.